இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னென்னு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுத்தரைச்ச குழம்பு தாங்க நம்ம செஞ்சுருக்குறோம். இந்த நாட்டுக்கோழி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. இதை எப்படி செய்யலான்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் இது நாட்டுக்கோழி. இதை நெருப்பில் சுட்டு மஞ்சள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள். மஞ்சள் போட்டு கழுவுனது இந்த கறி அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம மஞ்சள் போட்டு கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பார்த்திங்கன்னா பண்ணை வளர்ப்பு கோழி கிடையாதுங்க, வில்லேஜில் வீட்டில் வளர்கிற கோழி. அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த கறிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் விட்டு நல்லாமே எல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு நம்ம இதில். இப்போ இதில் தண்ணி அதிகமாக விட வேண்டாம். குக்கரில் செய்கிறதுனால தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டீ டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி நமக்கு போதுமானது. இப்போ இதை விசில் ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு மசால் வறுத்து அரைச்சிக்கலாம். அதனால் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிறைய எண்ணெய் இல்லை, கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு முழு 3 பூண்டு நான் உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கிடுச்சு வெங்காயமும் பூண்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வணங்கி வந்துடுச்சு. தக்காளி அதிகமாக வணங்கணுன்றது இல்லை, நம்ம லைட்டாக அந்த பச்சை வாழை போகிறதுக்காக தான் நம்ம வணங்குறோம். இப்போ இதை ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் இது நான் அரை மூடி எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இதில் போட்டு ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு, கசகசா, இது லவங்கம், ஏலக்காய், பட்டை, இது எல்லாமே நம்ம தேங்காயில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே நம்ம மசாலா வணக்கின பாண்டில் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. சோம்பு போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு சோம்பு எல்லாம் பொரிஞ்சிடுச்சிங்க. மசாலா எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். தனியா பொடி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது தனி மிளகாத்தூள். கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே. இது எல்லாமே நம்ம எண்ணெயிலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிளகாத்தூள், தனியா பொடி எல்லாமே நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் வாசனையும் நமக்கு வேறு லெவல் வாசனை இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. இப்போ நம்ம அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, தக்காளி, அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அடுத்து தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு தேங்காயிலே பேஸ்ட் அரைச்சிட்டோம். அதை இதிலே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா நம்ம ரெடி பண்ணி செய்யும்போது நாட்டு கோழி குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழினாலே தனி ஒரு டேஸ்ட்டு தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு மசாலா அரைச்சி செய்யும்போது இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கோழி சுட்டு தான் நம்ம, அதாவது நெருப்பில் காட்டி அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு நம்ம கட் பண்ணி கழுவி நம்ம செய்கிறோம். இன்னும் அதை விட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மசாலா நல்லா வணங்கிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து விசில் வந்து 4 விசில் விட்டேன். வந்து நம்ம சிக்கன் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் வேகவே இல்லை. அதனால் இன்னொரு விசில் நான் விட்டு 5 விசிலாக எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா வெந்து வந்து அந்த கறியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடலாம். நம்ம இப்போ கிளறிட்டு தேவைங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கனில் வச்ச தண்ணியை விட நம்ம டம்ளரில் வச்ச தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வந்துருக்குது. அதனால் எப்பயுமே வந்து மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் தண்ணி வந்து அதுவே விடும். அதனால் நம்ம வந்து தண்ணி பார்த்து கம்மியாக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வந்து மசாலே நல்லா வணங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசாலே வந்து நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டாச்சு இந்த சிக்கனை. அடுத்து வந்து நம்ம மசாலா அரைச்ச தண்ணி எல்லாமே இதில் கழுவி சேர்த்துக்கலாம். முன்ன வந்து நம்ம சிக்கனுக்கு தான் வந்து உப்பு போட்டோம் கரெக்டாக. இப்போ வந்து குழம்புக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். மேலே வந்து புதினா மல்லி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து திரும்பவும் நம்ம மல்லி கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. நம்ம வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலாலாம் சேர்க்குறத விட இந்த மாதிரி மசாலா மட்டும் நம்ம அரைச்சி செய்யும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு மணமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ராகி பால் வித் நாட்டுக்கோழி குழம்புக்கும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி வறுத்து அரைச்ச குழம்பு வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே ரெடி பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.